ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் நெற்றியில் இருக்கும் ஒளியை தொட்ட உனக்கு இதே போலவோ வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்க வைக்க போகிறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பமாக நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ அமைதியாக இருக்கிறதே பல பேருக்கு உன் மேலே வெறுப்பு கொடுக்குது, பல பேருக்கு உன் மேலே கோபத்தை கொடுக்குது. ஏன்னா அவங்க உன்னை கோபப்படுத்தினாலும் எரிச்சலை உண்டாக்கினாலும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாகவே அனைத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கத அவங்களால ஏற்றுக்க முடியலை. அதனால தான் அதை சரி செய்ய நான் வந்திருக்கேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் முறியடித்து உன் கனவுகளை நனவாக்கி உன் நிலைமையை உயர்த்தத்தான் என் நெற்றி ஒளியை தொட சொன்னேன். என் நெற்றி ஒளியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு நீ மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆளாக மாறுவாய் என் செல்லமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கண்ணீர் விடணும்னு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. என்னை வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் கண்ணீருக்கு உரிய மரியாதை உனக்கு கிடைக்கும். இந்த கந்தனை கரம் பிடித்து வணங்குவோருக்கு கலியுகத்தின் கொடுமையை கூட நான் காணாமல் போக செஞ்சிருவேன். இந்த கலியுகம் உனக்கு பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அத்தனையும் சரி செய்ய நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளையும் மன்னிச்சு உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. பல வருத்தங்களை மனசில் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போதே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இந்த அப்பன் முருகன் உனக்காக உன்னை தேடி வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்கிறேன். உன் சங்கடங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. ஒரே ஒரு நிமிஷம் நீ என்னை மனசார நினச்சா கூட நான் உனக்காக பல நல்ல செயல்களை செஞ்சு தருவேன். நீ செஞ்ச நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் யார் மறந்தாலும் இந்த அப்பன் முருகன் நான் மறக்க மாட்டேன் என் செல்லவே. இப்போ போலவே நீ எப்போதும் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு என் பிள்ளையாகவே இந்த உலகத்தில் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் கடமைகளையும் நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் உன் செயல்களால் மனம் குளிர்ந்து போயிருக்கேன். எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற உனக்கு இப்போ என் அருளால் உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டதை நடத்தி தரப்போகிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே என் வரவால் உன் வாழ்க்கையில் நீ பல அற்புதங்களை சந்திக்க போகிற. உனக்காக நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஒருபோதும் உன் பிரச்சனைகளை நினச்சி பயப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சிருவேன். முருகனே கதின்னு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என்னை நம்புனினா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. இப்போதைக்கு என்னை நம்பி கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நீ கேட்டதை எல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோ தடைகளோ வராத அளவுக்கு உன்னை முன்னேற்றி உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும்னு இந்த அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை தருவேன். என் அருள் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு பிரச்சனையை கொடுத்தவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைப்பேன். நீ மனசில் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முன்னேறு. இந்த முருகன் உனக்கு சொல்வதையெல்லாம் நீ நம்பினா ஓ முருகான்னு கீழே கமெண்ட்டில் பதிவிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு என் செல்லமே. இப்போது உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி நீ யோசிக்காமல் அமைதியாக பொறுமையாக உன் செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட உட்காந்து நீ மனசு விட்டு பேசினாலே உனக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். எந்த விஷயத்தையும் நீ அதிகமாக மறுபடியும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு போராட்டங்களை சந்தித்து கவலை கொள்ளாதே. உன் பயம் கவலை அனைத்தையும் இப்போதே நான் தீர்த்து வச்சிடுறேன் என் செல்லமே.
இந்த அப்பன் முருகனின் வாக்கை நம்பி நீ பொறுமையோடு இருந்தீனா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ கேட்ட வசந்த காலத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்து உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் எதிர்காலத்தையும் ஏற்ற மிகுந்ததாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக ஆனந்த பயணமாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக உனக்கு இருந்த மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். சண்டைகள் பண கஷ்டம் எல்லாமே கூடிய சீக்கிரம் குறைஞ்சு போயிடும். நீ உன் குடும்பத்துக்காக செஞ்ச தியாகங்கள் ஒருபோதும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போது நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். இனி சரியான நேரத்தில் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். உன் வீட்டில் இருந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போய் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உன் பெற்றோரின் முகத்தில் மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் மலரும்படியும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும்படியும் கூட இந்த அப்பன் முருகன் அருள் செய்யதான் வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்துச்சுன்னு இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு எனக்கு புரியலை. என்ன நடந்தாலும் நீ பதட்டம் அடைய வேணாம், பயப்பட வேணான்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா. உன்னை பயப்படுத்தும் விஷயங்கள்ல நீ கவனம் செலுத்தாதே. ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அது உனக்கு பதற்றத்தை கொடுக்குதுன்னா அதை நினைக்கிறதையே நிப்பாட்டிடு என் செல்லமே. பயம் வரும்போதெல்லாம் உன்னை மீறி பதட்டம் வரும்போதெல்லாம் முருகா முருகான்னு என் பேரை சொன்னீனா நானே உனக்கு சக்தியை கொடுப்பேன். உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தலை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையிலையும் நான் வெற்றிகளை உருவாக்கி தருவேன். இப்போது உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. என் நெற்றி ஒளியை தொட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் வாழ்க்கை சுலபமானதா சந்தோஷமானதா ஒளி மிகுந்ததா மாறிடும் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்த நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உன் மனசு கஷ்டப்படும்படியாக செயல்களை செஞ்சாங்களோ அது எல்லாமே இப்போ உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணமாக மாறப்போகுது. கெட்டதையெல்லாம் நல்லதாக மாற்றி உனக்கான நன்மைகளை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முயற்சி பணத்தை சம்பாதிச்சனே, இதுக்கு மேலும் பயப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை. உன் உழைப்புக்கும் உன் முயற்சிகளுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க எல்லை இல்லாத அன்புக்காகவே நான் உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தரப்போகிறேன். நீயே என்ன மறந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே நின்று நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான மன மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நானே வந்து ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். உன்னை எப்போதும் காப்பாற்றுபவனாக நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. எது வந்தாலும் என் பிள்ளையான உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன் என் செல்லமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியாக நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன்னை பழி சொல்ல 1000 பேர் வருவாங்க, ஆனால் உனக்கு வழி சொல்ல ஒருத்தர் வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு வழிகாட்டினா, யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு உதவி செஞ்சா நீ அவர்களை ஒருபோதும் கைவிடாதே. அவங்களுக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவி செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நன்றி உள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. இந்த முருகனின் அருளால் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாக நடத்தி கொடுக்குறேன். யார் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சியோ, யாருடைய ஆரோக்கியத்துக்காக என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாயோ அவங்களுக்கு உடல்நிலை சரியாகி நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. கடவுள் இருக்காருன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே தேவையில்லாத பேச்சு. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு இறை பக்தியோட வாழ்க்கையில் உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன் அல்லவா. எந்த விஷயத்தையும் சரியாக யோசிச்சு செஞ்சுடு. சில விஷயங்களை செஞ்சுட்டு ஐயோ செய்யாமல் இருந்திருக்கலாமேன்னு கவலைப்படுறேன். சில விஷயங்களை செய்யாமல் தவற விட்டுட்டு ஐயோ இதை அப்போவே செஞ்சுருக்கலாமேன்னு கவலைப்படுறேன். ஒன்று செஞ்சுருக்கலான்னு கவலைப்படுறேன், இல்லாட்டி செய்யாமல் இருந்திருக்கலான்னு கவலைப்படுறேன். எதை செஞ்சிட்டியோ அதை அப்படியே விட்டுடும்.
செய்யாமல் விட்டதையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா செய், இல்லாட்டி அதையும் விட்டுடு. நடந்து முடிஞ்சதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நடப்பவை எல்லாம் உனக்கு நன்மை தருவதாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே.